தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாப் சண்டிகரில் ராணுவ வீரர்களுக்காக இரத்த தானம் வழங்குவதற்கு பலரும் குவிந்துள்ளனர். சண்டிகரில் உள்ள பிஜிமர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தன்னார்வலர்கள் பலரும் இரத்த தானம் செய்து வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சண்டிகரில் உள்ள பிஜிமர் மருத்துவமனையில் பல்வேறு இளைஞர்களும் இரத்த தானம் அளித்து வருகின்றனர். பஞ்சாப் சண்டிகரில் ராணுவ வீரர்களுக்காக இரத்த தானம் வழங்குவதற்காக மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் வழங்கி வருகின்றனர். விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. ஜனனி, இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு நாளுமே பாகிஸ்தானுடைய படைகள் இந்தியாவுடைய எல்லைகளை கடந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்திய வீரர்களுக்கு உதவி அளிப்பதற்காக பஞ்சாப் மாநிலத்துடைய தலைநகர் சண்டிகர்ல இருக்கக்கூடிய பிஜிமர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல அந்த மாநிலத்துடைய மக்கள் ஏராளமானோர் தானாக முன் வந்து ரத்த தானங்களை வழங்கி வராங்க. அந்த காட்சிகளை இப்ப நீங்க திரையில பார்க்க முடியும். இன்று காலை கூட இதே சண்டிகர்ல இருந்து நாம ஒரு செய்தியை நேரலை ஒளிபரப்பு பண்ணியிருந்தோம். அதுல என்னன்னா வாலண்டியரா நாங்க பலரும் தயாராக இருக்கோம். இது மாதிரியான ஒரு அவசர காலங்கள்ல அரசாங்கத்துக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா நீங்க எங்களை அழைச்சுக்கங்க, நாங்க வாலண்டியரா நாங்க அரசாங்கத்துக்கு உதவி பண்ண வரோம் அப்படின்னு சொல்லி சண்டிகர்ல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் அந்த மாநிலத்துடைய மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். இந்த நிலையில வாலண்டியர்கள் தேவைப்படக்கூடியவர்கள் நீ விண்ணப்பியுங்கள், நாங்கள் தேவைப்பட்டாலும் நாங்கள் உங்களை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் அரசு தெரிவித்திருந்த நிலையிலே தற்போது சண்டிகர்ல இருக்கக்கூடிய பிஜிமர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இளைஞர்கள் மற்றும் பஞ்சாப் மாநிலத்துடைய மக்கள் மற்றும் இதர மாநிலங்களை சேர்ந்த பலரும் தானாக முன் வந்து ரத்த தானங்களை வழங்கி வராங்க. எல்லை பகுதிகளில் இந்திய ராணுவத்தினருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் எதிரெதிர் தாக்குதல்கள் நடந்து வரக்கூடிய நிலையில ரத்த தேவை என்பது அதிகம் இருக்கும். ஒருவேளை இது போராக மாறக்கூடிய பட்சத்துல அந்த காலகட்டங்கள்ல ரத்த தேவை என்பது அதிகம் இருக்கும். மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மற்றும் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல அதற்காக ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் தங்களுடைய ரத்தங்களை தானமாக வழங்குகிறோம் என தெரிவித்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சண்டிகரில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல ரத்த தானத்தை வழங்கி வராங்க. நாடு முழுவதுமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பல இடங்கள்ல இதை நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இக்கட்டான ஒரு சூழலையும் கூட நேரடியாக நாங்க அரசுக்கு உதவி செய்யறதுக்காக தன்னார்வலரா நாங்க வரோம், நாங்க பல இடங்கள்ல பணி செய்கிறோம், இருந்தாலும் இது போன்ற காலங்களில் நாங்க அரசோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று காலை கூடியிருந்த நிலையில இப்போது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சண்டிகரில் கூடிய ஒரு மருத்துவமனையில ரத்த தானங்களையும் வழங்கி வரதை நம்ம பார்க்க முடியுது. ஜனனி, யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.